கருத்து பரிமாற்றங்களும் விவாதங்களாலும் உரையாடல்களாலும் மாபெரும் அறிவு புரட்சியை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த டவுன் ஹால் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய CNN நியூஸ் 18 ஊடக நிறுவனத்திற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்களிடையே விதைக்கப்படக்கூடிய நல்ல கருத்துக்கள் தான் முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக அமையும். அப்படி நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை முகமாக 74 ஆண்டுகள் கடந்த மாபெரும் அரசியல் இயக்கமாக மக்களுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தோட எதிர்காலத்துக்கான திசை காட்டியா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 50 முழக்கங்களை வழங்கியிருக்கிறார். அதில் முக்கியமான ஒன்று வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பை ஏற்கிற போதெல்லாம் இதை மனசில் வச்சு தான் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஏராளமான ஊடகவியலாளர்கள் இருக்கீங்க. 11.19% வளர்ச்சி என்பதை தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட சூழலில் இதை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு தராத பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஆளுகிறது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எந்த அளவுக்கு வஞ்சகத்தோட ஓரவஞ்சனையோட அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே நன்றாக அது தெரியும். கவர்னர்கள் மூலமாக நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்துறதில் தொடங்கி செயற்கையான நிதி சுமையை உருவாக்கி மாநிலங்களை முடக்க நினைக்கிற வரைக்கும் அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ். ஆனால் இதையெல்லாம் அரசியல் தளத்திலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் எதிர்கொண்டு வளர்ச்சி அரசியல்னா தமிழ்நாட்டை பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை அடையாளமாக தமிழ்நாடு இன்றைக்கு வளர்த்துருக்கு. அதுவும் ஒரு தரப்புக்கான வளர்ச்சி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்துபட்ட வளர்ச்சி. பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் எம்பவர் பண்ணுற பாலிடிக்ஸை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நாங்கள் செஞ்சுருக்கிற மாதிரியான திட்டங்களை வேறு எந்த மாநிலத்திலாவது செஞ்சுருக்காங்களா? குரோத் சும்மா வந்துடுமா? இத்தனை திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்துகிற காரணத்தினால தான் 11.19% குரோத் சாத்தியமாகியிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள ஒருத்தராவது நம்ம அரசோட திட்டங்களில் பயனடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையில் மக்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சல் அடைய வைக்குது. ஆனால் அவங்களுடைய சதி அரசியல் எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. பாஜகவோட பேட்டர்ன் என்னன்னு திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கு. அவங்க மேலே மக்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. மற்ற மாநிலங்களில் கட்சிகளை மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து தங்களுடைய அரசை கொண்டு வர பயன்படுத்திட எப்படி வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த வாஷிங் மிஷின் எங்கேயும் கொண்டு வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களோட என்டிஏ கூட்டணி என்பது முழுக்க முழுக்க
ஊழல்வாதிகளை மிரட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி தான். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் ரெய்டுகளுக்கு ஆளானாங்க. 10 பேர் மேலே டிவிஎஸ்சியில் வழக்குகள் இருக்குது. ஆனால் கூட்டணிக்காக அவங்களை இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் மேலே எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண விடாமல் நீண்ட ஆண்டு காலமாக ஆளுநர் மூலமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இப்போ இடி, ஐடி, சிபிஐ ஆகியவற்றை வச்சு எங்களையும் மிரட்டலான்னு பார்க்குறாங்க. என்னதான் பாஜக இடி, ஐடி, சிபிஐன்னு தன்னுடைய படைபலத்தை அந்த பரிவாரத்தை அழைச்சிக்கிட்டு வந்தாலும் அதை ஒரு கை பார்ப்போம்னு நாங்களும் தயாராக தான் இருக்கோம். இடி இதுவரைக்கும் பதிவு செஞ்ச 8000த்துக்கு அதிகமான வழக்குகளில் எத்தனை வழக்குகள் முழுமையாக நடந்திருக்கு? அவங்களோட உண்மையான கன்விக்ஷன் ரேட் என்ன? ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க எல்லாரும் உடனடியாக யாரு கூட கூட்டணி சேர்றாங்க? புலனாய்வு முகமைகளை இவ்வளோ மலிவாக பயன்படுத்தி தான் பாஜக அரசியல் சதுரங்க வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த என்டிஏன்னு இந்த கூட்டணிக்கு பேர். மக்கள் பாஜகவை நம்பணும்னு பழனிசாமி போன்ற ஆமாம் சாமிங்க பாஜகவின் கிழக்கழக செயலாளரை வச்சுக்கிட்டு டப்பா இன்ஜின் எடுத்துக்கிட்டு உள்ளே வர நினைக்கிறாங்க. பாஜக உள்ளே நுழைஞ்சா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க என்பதைத்தான் இப்போ அண்மையில் மகாராஷ்டிராவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாநில கட்சியை உடைச்சி ஆட்சிக்கு வந்தவங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் 22 லட்சம் பெண்களை நீக்கியிருக்காங்க. இதை தான் தமிழ்நாட்டிலையும் செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்த நினைக்கிற ட்ரோஜன் குதிரை தான் அதிமுக. அதனால தான் பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பார்க்குறோம். அவர் வழங்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. மண்குதிரையை நம்பி யாராவது ஆற்றுல இறங்குவாங்களா? நிச்சயமாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட லட்சியங்களும் கடமைகளும் ரொம்ப பெருசு. அதை நோக்கிய பயணம்தான் எங்களுடைய தேர்தல் வெற்றிகள். எல்லாருக்கும் எல்லாம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒன்றுபட்ட இந்தியாவில் மாநிலங்களுக்கான உரிமைகளை பெற்று தந்து உண்மையான கூட்டாட்சி கருத்தியலை நிறுவனம்னு எங்களோட அடுத்த கட்ட பயணத்தையும் தொடங்கி இருக்கிறோம். மாநில சுயாட்சி என்பது அறிஞர் அண்ணா அவர்களுடைய உயில். அவர் எங்களுக்கு வழங்கின உயிர் கொள்கை. உண்மையான வளர்ச்சியை நம்ம இந்திய நாடு அடையணும்னா மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வழங்கப்படணும். ஏன்னா மாநில அரசுகள் தான் மக்களுக்கு நெருங்கிய அரசுகள். ஒன்றிய அரசு என்பது தனக்கு தேவையான அதிகாரங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவற்றை மாநிலங்களுக்கு வழங்கிடணும். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட வளர்ச்சியை இந்தியாவும் அடையணும்னா மாநில சுயாட்சிக்கான அரசியல் சட்ட திருத்தத்தையும் கொண்டு வரணும். உண்மையான வளர்ச்சியை, மக்களுக்கு தரமான வாழ்க்கையை மாநிலங்கள் சாதித்து காட்டுறோம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இது குறித்து அண்மையில் கூட இந்து ஆங்கில நாளேட்டில் ஒரு கட்டுரை கூட நான் எழுதியிருந்தேன். அது மட்டுமல்ல, ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவை அமைச்சு அந்த குழுவினுடைய அறிக்கையும் முதல் பாகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை அனைத்து கட்சிகளுக்கு அனுப்பி வச்சு தேசிய அளவில் மாநில சுயாட்சி கருத்தியல் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். CNN போன்ற ஊடகங்கள் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை விளக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான கோரிக்கை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், மாநில சுயாட்சி உள்ளிட்ட கருத்தியல்கள் குறித்து
இந்தியா முழுக்க ஒரு பரந்துபட்ட பார்வை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் இந்தியாவுக்கு உண்மையான வளர்ச்சி பாதையை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாதையை காட்டுவதற்கான ஒளியாக தான் திராவிட மாடலை நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம். இந்த பணியிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நான் மக்களை நம்புகிறவன். மக்களுக்கான எங்களுடைய பயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தமிழ்நாட்டில் நடக்க இருப்பது ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான தேர்தல். நான் உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்ற இந்த தேர்தலில் தமிழ்நாடு தான் நிச்சயம் வெல்லும். அதுக்கான கருத்துக்களை மக்கள்கிட்ட இன்னும் வலுவாக கொண்டு போய் சேர்க்க CNN நியூஸ் ஊடகத்தின் இந்த டவுன் ஹால் நிகழ்வு துணை நிற்கணும் என்று கேட்டு, அந்த வகையில் இந்த நிறுவனத்துக்கு வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.